ஹைஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. கைஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து காலையில் வந்து நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கு நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். மக்களக்கா எத்தனை பார்க்கணும் பார்ப்பீங்களா? உப்பு காயத்துக்கு பாவம் என்னமோ பெரிய மட்டனமோ நமக்கு கிடைச்சிருச்சுரா காக்காயா அப்படின்னு பாவம் நம்மளையும் பார்க்குது அதையும் பார்க்குது. காக்காய் தானே நம்ம வீட்டில் தான் காக்காயே அதிகம். நம்ம தென்னை மரம்லாம் சுற்றி சுற்றிக்கிறனால ஏன்னா ஒரு தென்னை மரம் நம்மளுது இல்லை. நம்ம கள்ளக்கொட்டை எழுதிக்கிறேன் பல்ல கள்ளக்கொட்டை திண்டுக்கிறேன். விளையாட்டு கொஞ்சம் போடுமா மேக்கப் சூப்பர், டான்ஸ் சூப்பர். இப்படி நாட்டணும் சும்மா இல்லை. அப்படி இந்தாண்ட போய் இந்தாண்ட வரணும் ரொம்ப இந்தாண்ட இப்படி செம்மடா. கூழ் குடிக்கிறியா? போச்சடா ஒன்று எல்லாம் தூக்கிட்டு வந்தா ஆடு ஆடு இப்படி ஆட்டணும். கம்முன்ற போய் ட்ரெஸ் போட்டா போ. சோறு கூழ் குடிக்கிறியா? கூழ் மாட்டுக்கு கறக்கூழ் தெரியாது. மாட்டுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பாங்க. என்ன குழம்பு? சாறு சாறு சட்னியா? இட்லியா தோசையா? இன்னைக்கு மாவு ஆட்டணும். நாளைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு தான் இட்லி சுட முடியும். நாளைக்கு சுட முடியும். நீ பொழுதாவே சுட்டு போடு. ஆட்டிட்டு வந்ததுமே வெங்காயம் நீ தானே ஊட்டலே இங்க பாரு. கூழ் வெங்காயம் குடிக்கிறியா? போ. சரி மேக்கப் கம்மியா இருக்குதா? பொட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியா. உனக்கு யாரு பூ வச்சிடுறது? அவ்வளோதான் பாரு பூ இருக்கிற முடிக்கு பூ பாரு. அங்கெல்லாம் யாருமே என்னமோ ஊருக்கு போய் பூ கம்மியா இருக்குதுன்னு இந்த பிள்ளை வைக்க மாட்டேன்னு பிடிச்சி அப்புறம் கசங்க புடிங்கி போட்டதே கிடக்குதுற. எங்கடா புடிங்கிட்டு போய் கட்டி என்னாலும் திங்க மேனுங்க. ஆட அப்படியே லப்பு லப்புன்னு தின்னு என்னால குடிக்க முடியலையா? ரோட்டை நம்ம வேம்பி உடச்சி ஆக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் உண்மையாக கிடக்குது. ஆட மிக்சியில் போட்டு அடிச்சு இருந்தால் அது எப்படி திரும்ப இருக்குது. ஒத்த நேரம் வாங்கிடுறோன்னு ஒரு கிஃப்ட் விட்டு அப்படியே அரை உடச்சி கொடுத்துட்டாங்க. ஊற வச்சு நுணுக்கிற மாதிரி இது இன்னும் 2 நாள் ஆனால் தான் நல்லாக்குமா? அப்படி இது அப்படியே தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. சம்பளத்திலே பால் பீஸ்மா போய் மூட்டில் இன்னைக்கு சைவம் செய்யலாமா? அது படத்தில் பார்த்தேன். ஆனால் உண்மையாக பார்க்கல. சிஎம் வீட்டில் சைவம் தான் போய் முட்டை வாங்கிட்டு வா அப்படிமா. முட்டை வாங்கிட்டு வாங்கல. அவன் பாவம் அவன் முழிப்பான். அதை நான் மட்டன் சிக்கன் எடுத்துக்கிறத நம்ம அதை வந்து ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி தொகைக்கு அனுப்புனா அந்த குழந்தை நமக்கு தான் கல்வி தொகை. காமராஜர் இப்போ இருக்கிறவன் 199% நம்மக்கிட்ட ஒதுக்கடா, 1% வெளியே அனுப்புடா. ஆட்சி தொடங்ககளை பார்த்துக்கலாம்டா மக்களை. என்னைக்கு எலெக்ஷன் வருது அன்னைக்கு பார்த்துக்கலாம்டா மக்களை. அன்னைக்கு அக்காவா மச்சாவா? அக்காவை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அக்கா எனக்கு தான் ஓட்டு போடும். நான்லாம் பிடிக்கல. இப்போ நான்லாம் எனக்கு பிடிச்சாலே தேர்ந்தெடுத்த ஓட்டு போடுவேன். பேசி போதும் குண்டாக தின்னு போகாத. கூழ் தானே குடிக்கிறா? வாடா போகலாம்.
ஏய் மௌலி கருவாடு போன தின்னு போயிருந்தா எடுக்கலாம். நீ சனிக்கிழமையா? என்னம்மா ரொம்ப இதா இருக்குது. என்னடா முருகன் கிடிச்சாத காணோம். அப்பா நான் போனுக்கு காசு வருவேன் கூட்டு போய் இது கருவாடா? போன தின்னுங்களா? என்ன அசிமா சனிக்கிழமை நீ போகாம முறுக்கம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு. ஆனாலும் மௌலி போவோம் மறுபடியும் ஆனாலும் போவான் எனக்கு தெரியும். சரியா போலாம். எல்லாத்தையும் கொட்டி ஒரு பையில அடக்கி வச்சிரு. உன்னோட பிள்ளையார் காட்டுது. அப்பா கருவாடு இருக்கு பெரியப்பா அப்படிதான் தேன் முட்டை எடுத்து போய் தைக்கட்டை வச்சுக்கிறது. அது அப்படியே ஓசனம் பிடிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சிருக்கேன். இது இங்கே பாருங்க, புதையல் தொலைவும் இடம். எங்கள் வீட்டில் புதையல் இருக்கும் இடம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பிரிக்கிறேன் என்ன பையன் வச்சுக்கிற? கருவாட்டு தூக்கிட்டு போய் போனா. ஒரு முழு பை கட்டுறோமா காணோம். அப்பா என்னடா உனக்கு உதயா? அப்புறமா வந்துருங்க. மௌலிக்கு ஆட்டிலே தான் அன்னைக்கு இருப்பேன் என்னப்பா தொலை வர? அவன் கிழிச்சான் அந்த முழு பைக்கு. அந்த முழுக்க போய் தான் டேஸ்ட் ஆக மாட்டேன் எடுத்து கொடுத்துட்றா. ஆமாடமோ. என்னடா கொடுக்க மாட்டேன். எல்லாம் கிழிச்சு கூட பண்ணுமா? ஆமா இங்க திங்க மாட்டேன். தின்னா குறைஞ்சு போயிருவா. ஒன்றா இவ்வளவு போயது கம்பா இது கம்பு. ஏய் கொண்டா சிரிக்காத ரெண்டு கூட போறேன். அது போல கிழிச்சிக்கலாம். குறா ஏய் முறுக்கி அப்பா இங்க வா யா என்ன ஒரு பெரியப்பா என்ன பெரியப்பா என்ன இப்படி தொலை என்ன முறுக்குறாது? இப்ப இங்க கிடக்கிற முறுக்க திங்க மாட்டே நீ? இங்க ஒண்ணு எடுத்துருவான். ஓ பெரியப்பா பிரிச்சா மறுபடியும் மழை பெஞ்சு பிரிச்சா நமுத்து போயிடும். அதனால பெரியப்பா அதையே திங்கிறாங்குது. நல்லா இருக்கு பத்தினா பிரிச்சா நமுத்து போயிருமா? மாவு பில் கட்டியோட பாம்பு போய் காத்தா எடுத்துறான். அதை எடுத்துருப்பான். அம்மா அடிச்சிட்டே இருந்துச்சு என்ன பிசு என்ன வேணும்? பிசு என்ன வேணும்? ஏய் அடிக்கு வா உதறவா இதையும் வைக்கிற மாதிரி டேய் எனக்கு ரொம்ப சாப்பிடவா? தட்டு யாரு வந்தாச்சாலு போய் தட்டு ஊற்றுறது. அப்பாவுக்கு பாருமா முறுக்கு போயிட்டு ஒன்று பிரித்து மவுளி தின்னுட்டு இருந்தான். அது அவனுக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டான். எங்கேயே இன்னொரு பாயிட்டு பிரித்தா நமுத்து போயிருமா. அதனால் மவுளி வச்சுக்கிற பாயிட்டு தொலை இங்கே இன்னொரு பாயிட்டு பிரித்தா நமுத்து போயிருமா. எப்படி மூளை சேலஞ்ச் செய்து பெரியப்பாவுக்கு. டேய் கம்முன்றா. என்னன்னு கேக்குறேன் போறானா பெரியப்பா வேட்டி ஸ்டைல பாரு. ரெண்டு எங்கேயா நீ தான் நான் தான் கொண்டையத்தை பிடிச்சி இழுத்து விட்டோமா. நீ போய் அடிபட்ட கீழே அடிபடுத்து திருட்டு வந்து ரெண்டுக்கும் போடு. மாட்டுக்கு தட்டா கவுச்சி தான் எடுத்துருப்பா. அரே அது அவுக்காதானே பேட்டில் போனேன். வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் இப்போ பேசுறது கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் டெய்லி நடக்கிற மொமெண்ட்ஸ் நான் டெய்லியும் ஒரு vlog அப்லோட் பண்ணணுன்னு முடிவெடுத்து டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா வீடியோவும் கேட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலிலாம் மோஸ்ட்லி டெய்லி ரொட்டீனில் நிறைய நடக்கும். அதை கேப்சர் பண்ணவே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீடியோ போடலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அதை எடிட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி தெளிவாக குவாலிட்டியாக கொண்டு நான் டெய்லி வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.